ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ் பார்ப்போம். அதாவது நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வொலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பை சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல, ஷார்ட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 கேண்டில் வந்து அதனுடைய மூமெண்ட்டமை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எங்கே ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் எதுவும் அந்த சைட்வேஸ் மூமெண்ட்லேயே எல்லாமே மார்க்கெட்டை முடிச்சிடுச்சு மார்க்கெட் இன்றைக்கி. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த லோ ஹை இந்த ரெண்டுக்கு மத்தியத்தில் எதுவும் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கு. அந்த பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த 50% ரீடெஸ்ட்மெண்ட்டில் இருக்குல்ல, ஸோ இதனுடைய 50% ரீடெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே இருக்குது. ஸோ இதனால் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 24,640 டார்கெட்டாக அமையும். ரெண்டாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,550 ரெண்டு டார்கெட் அமையும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைன் நீங்கள் இந்த ஆங்கிள் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இதில். அப்போது நம்ம இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்தப்போ எவ்ரி நீங்கள் கரெக்ஷனில் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். ஸோ 2 டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே டாப் சைடில் இந்த 200 EMA ரெசிஸ்டன்ஸும் ப்ரைஸ் நல்லா ரிஜெக்ஷனும் ஆகிருக்கு. ஓகே, சரி. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு நேற்று சொல்லி இந்த இடத்துல சார் இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பிரேக் அவுட்டில் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது என்னோட வியூ என்னன்னா இங்கேருந்து ஒரு அப் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு. மார்க்கெட் பேங்க் கேப் அப் ஆகிடுச்சு. ஸோ கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கல, அங்கேருந்து கடற்கன்னு ஃபால் ஆகிடுச்சு. ஏன் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பை சைட் பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த லெவல் தாண்டி நிற்கணும். எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,900க்கு மேலே தான் வந்து ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்கலாம். ஓகே, அதுக்கு மத்தியத்தில் இங்கே ப்ரைஸ் இந்த இடத்துல சஸ்டெண்ட் நிற்குது அப்படின்றப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துட்டீங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 150 லைக்ஸ் மாதிரி ரீச் பண்ணியிருக்கோம். அது உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த 150 லைக்ஸ் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மிக்க நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம லைக்ஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் பார்க்குறப்போ அது இந்த சப்போர்ட்டிங் கொடுக்குறது வந்து வேறு லெவல். தேங்க்யூ. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடம் சொல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற அந்த கசரை காமிக்க. ஸோ இது வந்து வெரி க்ரூஷுவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதனால தான் ப்ரைஸ் அங்கே வந்து ரிஜெக்ட் ஆனது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியா வந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகுது, வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் ஒரு பிரேக் டவுன் ஒரு இந்த 200 EMA கட் ஆகிடுச்சு அப்படின்னா எவ்ரி நீங்கள் புல் பேக்கில் வந்து அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்கன்னா இது வந்து லாங் டைமில் வந்து நல்ல ஒரு பிளான் கொடுக்கும். அதாவது உங்களுக்கு அந்த சொன்னீங்களா அந்த 25,000 ப்ரைஸ் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி 25,000 கிட்டே ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு எந்த ப்ரைஸும் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இந்த இதில் பிரேக் அவுட்டில். ஏன்னா டேரெக்டாக அங்கேயே ஒரு 150 பாயிண்ட் அங்கே கேப் அப்பில் ஓப்பன் சொல்லும், எதுவும் பண்ண பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ட்ரேட் பண்ணுற இடம். ஸோ இதில் பிரேக் டவுன் ஆகிட்டு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். இல்லை இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சு மேலே மூவ் ஆச்சுன்னா வந்து என்னுடைய ஆங்கிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 25,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நான் என்னடா அது மார்க்கெட்டு இவ்வளோ சரிவில் இருக்குதுங்களே, நீங்கள் என்னன்னா கீழே சொல்லிங்களே சார் கீழே வராதுன்னு சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கவனிங்க. நான் வந்து பிரேக் டவுன் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து இங்கே சஸ்டெண்ட் நின்று அகைன் வந்து இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ இந்த 4 கேனில் வந்துச்சு அது மாதிரி கடன்னு ஒரு 1 2 3 இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இருந்தால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். அதாவது 1 மினிட்டில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அது அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த 10 மினிட்ஸ் டைமில் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைச்சா பெட்டராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பார்க்க போகிறோம்? பேங்க் நிஃப்டியில் பாருங்கள். அது 1 செகண்ட் இருங்க, நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஸ்டில் அந்த கேப் ரீஃபில் ஆகலை. பேங்க் நிஃப்டி இன்னமும் அந்த ரீஃபில் ஏரியாவை டச் பண்ணலை. ஓகே, ஸோ இன்னும் ஸ்டில் வந்து எனக்கு இந்த பேங்க் நிஃப்டிலேருந்து ஒரு அப் சைடுக்கான பிளான் தான் இருக்குது. ஷார்ட் சைடு எதுவும் நான் இல்லை. இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் இப்படி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் ஸ்டில் வந்து என்னோடய வியூ வந்து அப் சைடில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுல, இதெல்லாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கீழே வரும் அப்படின்னு சேல் பண்ணுவாங்க.
ஸோ இந்த இதில் ப்ரைஸ் என்னுடைய ஆங்கிள் என்ன ப்ரைஸ் இந்த டச் பண்ணிவிட்டு இங்கே ட்ரெண்ட் லைனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த ஏரியாவில். ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட் சைடுக்கான ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நான் வந்து என்ன சொல்லுது ஒரு ஷார்ட் சைடில் அதுவும் பிளான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். மேபி இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த ப்ரைஸ் ஆகிட்டு இந்த ரீடெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை. நாளைக்கு நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த வீடியோவை அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் வீடியோவில். இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லி தரீங்க உங்களுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கும் பாருங்கள். எத்தனை நாள் கிளாஸஸ் போகும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி போகலாம். ஃபின் நிஃப்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட உங்களுக்கு அந்த லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இங்கே க்ரியேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து லோ எல்லோ ஃபார்மேஷன் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்னுடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வொலடைல் இருக்கிறதுனால வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை என்னால் பிலீவ் பண்ண முடியல. ஓகே, ஏன்னா வந்து ப்ரைஸு இந்த சப்போர்ட் வரலாம் வரும் அப்படின்றது ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே மார்க்கெட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த இடத்துல நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி ரேர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் வந்து இதோட ரீடெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகுது வெயிட் பண்ணுங்கள். ஸோ பிரேக் அவுட் ஆனால் நம்ம வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஸ்டில். ஸோ இந்த பிரேக் அவுட் நம்பி நம்ம ஷார்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. மேபி இதோடைய 23,800 வரலும் ப்ரைஸ் வரலாம் இந்த தூரம். ஆனால் இந்த தூரத்தில் வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து வந்து ஷார்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ சேஃப்டியாக இருக்காது. அப்போ இந்த இதில் ஷார்ட் பண்ண அவ்வளோ ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கும்? ஸோ இந்த இடம் ஒன்று இருக்கும், இந்த இடம் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ இந்த இடம் ப்ரைஸு கீழே வந்துட்டு அந்த ஐஆர்ஐ ஃபார்மேஷன் 2 ஸ்டாப் லாஸ் ஹீட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் எனக்கு இந்த மாதிரி ஆங்கிள் தான் தெரிஞ்சது தவிர எனக்கு வந்து ஷார்ட் சைடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இப்போதைக்கு ப்ரெசென்ட் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த கேப் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. 24,400 to 500 இந்த ஏரியா வந்து கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இது வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட 3 நிலவரம். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸும் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கீழே வந்திருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் சைட் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான இடம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,800 வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு ஏரியா. ஏன்னா ப்ரைஸ் அங்கே தான் எக்ஸாக்ட்லி அடிக்கடி அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. ஏன்னா பிரேக் டவுன் அந்த ரீடெஸ்ட் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அகைன் இந்த 2 இடம் வந்து வெரி க்ரூஷியல் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 இடத்துல மார்க்கெட் இன்னொரு டைம் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மூவ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் அதாவது சென்செக்ஸில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 200 EMA லைனே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ரிஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதாவது இந்த லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த 82,250 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வரும். ரிஜெக்ஷன் மீன் மேபி அதில் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு அகைன் பிரேக் அவுட் ஆகலாம். இதுக்கப்புறம் கடந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து வெரி க்ரூஷியல் ஏரியா. அப்போ ஷார்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த 1 hour சார்ட்லேருந்து நாங்கள் கணக்கெடுத்து சொல்கிறேன். நீங்கள் 10 minutes சார்ட்டில் இந்த இதில் கொஞ்சம் க்ளோசிங் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. 80,800 வந்து உங்களுடைய ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு லோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்குதா ஆனால் என்ன அர்த்தம் சார் அப்படின்னு கேட்பாங்க. சரி நீங்கள் சொல்லிடுங்க ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைச்சா அப்படின்னு பாருங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ இருக்குதுன்னா ஸோ இந்த இதில் வந்து நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கு ரைட் ஓகே. ஸோ இந்த க்ளோசிங் கொடுத்த இடத்துக்கு கீழே ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு லோ ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் அது கீழே கட் ஆகிட்டப்போ நம்ம 2 லெவல் சொன்னீங்களா அந்த 80,800 லெவலில் வந்து ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இல்லை நம்ம பை சைட் அது பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரேஷன் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சு மேலே போனால் ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப்பை பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது. அதாவது நல்ல வீக்னஸ் இருக்குது. 1 hourலேருந்து வந்துடலாம். என்ன மாதிரி வீக்னஸ் அப்படின்னா அதாவது இந்த சப்போர்ட் ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு வேறு இதில். அந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்து ஷார்ப், அதாவது நம்ம இங்கேருந்து எந்த அளவுக்கு ஷார்ப் ஆச்சோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குது, நான் இது மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு தான். ஏன்னா சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஆங்கில் லோயில் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த மாதிரி லோயில் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லலாம். அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை, அதாவது என்னுடைய நிஃப்டி வியூவில் வந்து நிஃப்டி மிட் கேப் வந்து ஒரு ஷார்ட் சைட் தான் வந்து இன்னும் ஸ்டில் என்னுடைய பார்வையில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த லோ லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து அகைன் வந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 21,100 21,100 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம டே டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு கிளியராக ஒரு விஷயத்தை கவனிச்சிடலாம். என்ன அப்படின்றது பார்க்கலாருங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி ஒரு கீழே வரும் அப்படின்றது பார்க்கலாம் வியூ. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், டே டைம் ஃப்ரேமில் என்ன
டே டைம் ஃப்ரேமில் எங்கே சப்போர்ட் எடுத்துக்கோங்க, இந்த சப்போர்ட்டு. ஓகே, ப்ரைஸ் எப்படி வருது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேபி ப்ரைஸை இந்த ரேஞ்சில் வந்து வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது டே டைம் ஃப்ரேமில். ஸோ ப்ரைஸ் இன்னும் ஸ்டில் இந்த கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக நிஃப்டி மிட் கேப் வந்து இந்த ஏரியாவில் டச் ஆகும். ஸோ அப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே சார்ட்டில் ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ ப்ரைஸை இந்த நெகட்டிவ் கேண்டில் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ நம்ம எவ்ரி ஒரு புல் பேக்கில் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி புல் பேக்கில் ஷார்ட் சைடுக்கான பிளான், ஏன்னா கிட்டத்தில் வந்து இன்னும் பெரிய ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை இந்த ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆகுனா ப்ரைஸை எவ்ரி நீங்கள் கரெக்ஷன், அதாவது ப்ரைஸ் கரெக்ஷனில் போதில் அப்போ இந்த இதில் ட்ரெண்டில் ட்ராப் பண்ணி இந்த ஏரியாவை நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். 21,360 நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் டக்குன்னு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சப்போர்ட் இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து. அப்போ தான் வந்து நீங்கள் அகைன் ஷார்ட் சைட் பிளான் பண்ண முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பாட்டமில் போய் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுனில் கட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே போகிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருந்து ஹிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.